தமிழ்நாட்டில் 1948ஆம் ஆண்டு முதல் முழுமையான மதுவிலக்கு நடைமுறையில் இருந்து வந்தது. 1967ஆம் ஆண்டில் அண்ணா தலைமையிலான திமுக அரசு பதவியேற்ற போது கடுமையான நிதி நெருக்கடி நிலவியது. நிலைமையை சமாளிக்க மது கடைகளை திறக்கலாம் என்று அப்போதைய அதிகாரிகள் அண்ணாவுக்கு ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் அதை ஏற்க அண்ணா மறுத்து தனது கருத்தை இப்படி கூறினார்: அரசின் வருமானத்திற்காக மது விலக்கை ரத்து செய்வது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துவதற்கு ஒப்பானது என்றும், மது மூலம் கிடைக்கும் வருவாய் என்பது தொழு நோயாளியின் புண் நிறைந்த கையில் வைத்திருக்கும் வெண்ணெயை வாங்குவதற்கு சமம் என்றும், மது விலக்கு இல்லாவிட்டால் நிலைகுலைந்து தள்ளாடும் நபர்களை பார்க்க நேரிடும். இப்போது அது இல்லை. இந்த நிலையை நான் வரவேற்கின்றேன். எத்தனையோ குடும்பங்களின் தாய்மார்களின் மகிழ்ச்சிக்கு மது விலக்கே காரணம் என்று கூறி மது கடைகளை திறக்கும் யோசனையை அண்ணா நிராகரித்தார். மதுவிலக்கு கொள்கையில் தமது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினார் அண்ணா.